வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று என்னோடு 2 பெண்களை அழைத்து உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். இந்த வெள்ளிக்கிழமை இரவுக்குள் இந்த 2 பெண்களையும் யார் என்று உனக்கு நான் அடையாளம் காண்பித்து விடுவேன். நிச்சயமாக இவர்களை இன்று நீ தவிர்த்து விட்டாயானால் இதற்காக நீ வருந்த வேண்டிய நிலைமை உனக்கு ஏற்படும். இவர்களை விட்டுவிட்டோமே என்று சொல்லி என் பிள்ளை கலங்க வேண்டிய நிலைமை உனக்கு நிச்சயமாக ஏற்படும். அதனால்தான் உன் அப்பன் இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன். இவர்களை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கும் இது போன்ற சில விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னை தொடர்ந்து இருக்கும் பல கஷ்டங்களுக்கு நிச்சயமாக முடிவுகள் கிடைக்கும். நாம் எப்பொழுதும் வேதனையிலும் சோதனையிலுமேயே இருந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் கஷ்டத்திலும் கண்ணீரும் கவலையிலுமேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாமும் தவிர்த்து நிச்சயமான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த சந்தோஷத்தை பெற்றுவிட நாம் எதிர்பார்க்கும் இந்த நேரம் முழுக்க இனி என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நாளில் என் பிள்ளை நீ என்னவாக இருக்கிறாய் என்பதை பொறுத்து இனி வரும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு என்ன கவலை? கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடப் போவதும் இல்லை. அப்பன் சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த விஷயங்களும் உன்னை தேடி வந்து உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. முருகா முருகா என்று சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உறுதியாக கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலம் உனக்கு எல்லாவற்றிலும் முழு தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வர வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உருவாக்கிவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தை நாம் முன்னெடுத்து வருகின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்குள் இருக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நிலையையும் உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் விரும்புவது போல உனக்கு எந்த நாளிலும் உன் விருப்பங்கள் எல்லாமும் இனி முறையாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தன் இருக்க இனி என்றும் என்றென்றும் உன்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய ஆசைகளும் நிச்சயமாக உன்னை சுற்றி வந்து உனக்கே என்று நிறைவேற்றப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதைத்தான் உனக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் என்றது போல உனக்கு எப்பொழுதும் நான் நன்மைகளைத்தான் கொடுக்க நினைக்கிறேன் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னோடு உடன் வரும் இந்த நேரங்கள் முழுக்க உன்னை எப்பொழுதும் போல மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல உன்னை நல்ல புரிதலோடு வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனைக்குமான சில நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் போல இனி கண்கூடாக காண வேண்டும். கந்தன் உன்னை அடுத்த அடியில் நிச்சயமாக தூக்கி விட்டு விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும். அடுத்த இடத்தில் நான் இப்படியே உன்னை இருக்க விட மாட்டேன், உனக்கான நம்பிக்கையை நான் கொடுத்து விடுவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகும் என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து நான் உனக்கு சொல்லும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் தவிர்த்து நீ எப்பொழுதும் போல தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சரியாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி நடப்பது ஒவ்வொன்றிலும் உனக்குரிய உண்மைகளோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது.
எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முன்னிறுத்தி விடுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற காலமும் இனி உனக்கு தருகின்ற நேரங்களும் இனி அத்தனையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டே இருக்கிறது என்பதனையும் நீ மறக்காது. தேவையில்லாத எண்ணங்களையும் கவலைகளையும் நீ விட்டுவிட்டு உனக்கென வரும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு இனி அடுத்தடுத்து நடக்கும் நேரங்களை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. காரணத்தோடு நான் இருக்கிறேன். உன் அப்பன் இந்த முருகன் காரணத்தோடு உன்னை தொடர்கிறேன். இன்று இந்த நாள் வெள்ளிக்கிழமையின் பொழுது என்பதனால் லக்ஷ்மி தாயானவளை நான் அழைத்து வந்திருக்கிறேன். இவரோடு சேர்ந்து இன்று பஞ்சமி திதிக்கு உகந்தவளான வராகி தேவியையும் நான் அழைத்து வந்திருக்கிறேன். என் அன்னைக்கு நிகரான இவர்கள் இன்று உன் வீட்டிலிருந்து பல நல்ல காரியங்களை உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அழைத்து வந்திருக்கிறேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கானது ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகனின் அன்போடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளை எதையாவது எண்ணி இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மைகளை நீ சரியாக மீட்டெடுக்க தயாராகிவிடு. கந்தன் சொல்லும் சொல் இனி உன் வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் சரியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா திசைகளையும் மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காலம் உனக்கு நல்ல பதிலை சொல்வது போல கந்தனிருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களிலும் இனி முழுமையான வெற்றியும் முழுமையான தீர்வும் கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் நான் சொல்லும் விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். சட்டென்று எந்த ஒரு முடிவுகளையும் உன்னால் எடுக்க முடியாமல் போனாலும் கூட இனி கந்தன் சொல்லும் பொழுது உன் வீட்டிற்கு வருகின்ற இவர்களை எல்லாமும் வரவேற்கவாவது நீ நிச்சயமாக தயாராக இருப்பாயல்லவா? அப்பனிருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலத்தில் இனி என்றுமே உனக்கு வெற்றியின் முகத்தை நான் காண வேண்டும். தேவையில்லாத கவலைகளை எல்லாமும் தூக்கி எறிந்துவிட்டு தேவையான விஷயங்களுக்காக உன்னை நீ ஆயத்தப்படுத்து. இனி எந்த நாளும் என் பிள்ளை நிச்சயமாக சீரும் சிறப்புமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்கக்கூடாது. சொல்லி சொல்லி இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் உருவாக்கியது எல்லாமும் இனியும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டியது அவசியம் என்பதனை உணர்த்துகிறது. அடுத்த நிலையில் என் பிள்ளைக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். எதுவானாலும் நீ எப்பொழுதும் ஒன்றை மட்டும் மறவாதே. என்ன நடந்தாலும் கடைசியில் நமக்காக நம்மோடு நிற்பது நம் தெய்வம் மட்டும்தான். அதிலும் குறிப்பாக அப்பன் முருகன் எப்பொழுதும் நம்மை விட்டு சென்று விட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். வேறெதையுமே யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. வேறு எதையுமே சிந்திக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. மனநிறைவோடு என் பிள்ளை எதையும் உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிரு. உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இடத்தில் பயம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. நான் இருக்கும் இடத்தில் கண்ணீருக்கும் கவலைக்கும் இடமில்லை. எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே இருக்கும். இன்று வருகின்ற வராகி தேவியையும் லக்ஷ்மி தேவியையும் நீ தெரியாமல் சென்று விடாதே. இன்று மாலை உன் இல்லத்தில் இவர்களினுடைய வருகை நடக்கப் போவது மிக மிக
உறுதியான விஷயமாக மாறிவிட்டது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.